ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிலிக் பெயிண்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு டெமோ செக்ஷன் வந்து பார்ப்போம். இப்போ வந்து எடுத்திருக்கிற கலர் வந்து Black. ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சைஸ் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கேன்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போர்ட்ரைட் மோடில் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து போர்டில் வந்து போர்ட்ரைட் மோடில் வந்து கேன்வாஸில் வந்து வரைங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இந்த அக்ரிலிக் கலரை. அதாவது இந்த பிளாக் கலர்ஸை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த கேன்வாஸில். அடுத்தபடியாக வந்து சாப் க்ரீன் கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக வந்து இப்போ ஏற்கனவே இந்த பிளாக் ஃபில் பண்ணி இருக்கிற இடத்துல அந்த க்ரீன் வந்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து ஒரு ட்ராப் வந்து ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் அண்ட் அந்த சாப் க்ரீன் ரெண்டு கலரும் வந்து 000 ப்ரஷ் லைனர் ப்ரஷில் வந்து ரெண்டு கலர் வந்து மிங்கிள் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த அளவுன்றதை இந்த இதில் பாருங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஸோ லைன்ஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ அதோட ஃப்ளவர்ஸோட அந்த ஸ்டெம்ஸ்லாம் வரைகிறோம். ஸோ நிறைய அந்த செடிகள் வந்து அந்த கார்டன்ஸில் வந்து மேலிருந்து கீழே இருக்கிற மாதிரி சில ஃப்ளவர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட கிளைகள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது அதுக்கு நம்ம வந்து இலைகளையும் வந்து இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம்.
யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து நம்பர் 4 இல்லைன்னா நம்பர் 6 வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, பாயிண்ட் ப்ரஷ். ஸோ லீஃப் வந்து ஜஸ்ட் அந்த அக்ரிலிக் கலர்ஸில் ஜஸ்ட் ஒரு டச் தான் பண்ணுறோம். அங்கே பாருங்கள், அது ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வருது. ஸோ அது வந்து லீஃப் எஃபெக்டில் நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ சில லீவ்ஸ்லாம் நம்ம வரைஞ்சிட்ட பிறகு லெமன் எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு ட்ராப் எடுத்துருக்கோம். அகெயின் லைனர் ப்ரஷில் மிங்கிள் பண்ணிடுறோம். அந்த க்ரீன் மிங்கிள் பண்ண போகிறோம். இப்போ வந்து கீழிருந்து மேலே போகிற மாதிரி ஒரு தண்டு பகுதியை வந்து அந்த செடிகளோட தண்டு பகுதியை வந்து இப்போ வரைஞ்சிருக்கோம். ஸோ அதில் சில லீவ்ஸ்லாம் நம்ம வரையணும். இப்போ வந்து ஒரு ட்ராப் வந்து ஒயிட் கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்பர் 4 ஆர் நம்பர் 6 உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் வந்து இப்போ எடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து அந்த ட்ராப்பாக வந்து ட்ரா பண்ணுறோன்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ட்ராப் பெயிண்ட், ஒரு சிங்கிள் டச் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் சைஸ்க்கு ஃபுல்லாக வந்து டச் பண்ணுறோம். ஸோ அழகாக வந்து இந்த ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து ஒரு 4-5 இடத்துல வந்து இருக்கிற போல் நம்ம இந்த ஃப்ளவர் வந்து பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்தபடியாக ஒரு 4-5 ஃப்ளவர் இருக்கிற போல் ஒரு 2-3 இடத்துல நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ கொஞ்சம் திக்காக வரைங்க, நல்லாயிருக்கும்.
ஸோ அடுத்தபடியாக வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து ஸோ மேல் பகுதியில் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். கீழ்ப்பகுதியிலையும் ஒரு 2-3 ஃப்ளவர்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்தபடியாக இண்டியன் எல்லோ கலர். ஸோ நீங்கள் சாண்டல் எல்லோ அப்படி புரிஞ்சிருக்குன்னா சாண்டல் எல்லோ கலரில் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் நடுப்பகுதியில் இந்த கலரை நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ எல்லா ஃப்ளவருக்கும் வந்து இந்த சென்டர் பொசிஷனில் எல்லோ கலர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அழகாக வந்திருக்கு இந்த பெயிண்டிங். நீங்கள் இன்னும் நிறைய எஃபர்ட் எடுத்து இன்னும் நிறைய பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டும் இன்னும் நிறைய அந்த லீஃப் செக்ஷன்லாம் நிறைய பண்ணுங்கள். இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டேப்பு பிரிச்சிட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.